கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் சற்று பார்க்க போகிறோம். யோவான் 15 அதிகாரம் 16 நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம், எரேமியா, ஏசாயா ஆகியோரை தேவன் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது போலவே நோவாவை பேழை செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை கூட விசுவாசத்தின் தகப்பனாக தேவன் தெரிந்து கொண்டார். ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாக தேவன் தெரிந்து கொண்டார். யாக்கோபை இஸ்ரவேலாக 12 கோத்திரத்தின் பிதாவாக தெரிந்து கொண்டார். யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக தேவன் தெரிந்து கொண்டார். மோசேயை கூட எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலரை மீட்டு கானானுக்கு வழிநடத்த தேவன் தெரிந்து கொண்டார். அதுபோலவே யோசுவாவை யுத்தம் செய்து யுத்த புருஷனாக ராஜ்யங்களை சுதந்திரிக்க தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இவ்வளவு பரிசுத்தவான்களை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல அவர்களை உருவாக்கி தேவன் அந்தந்த நோக்கத்துக்காகவே தேவன் பயன்படுத்தினார் என்று சொன்னால், இந்த நாளிலும் நம்மை இயேசு கிறிஸ்து எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்பது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கும். நாம் சொல்லலாம், ஒருவேளை தேவ பிள்ளையாக இருக்க, கிறிஸ்தவனாக இருக்க, அவரிடத்தில் அன்பு கூற தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். அதையே காட்டிலும் அவருடைய ராஜ்ய பணியில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போமானால், அதற்காக ஜெபிப்போம் என்று சொன்னால், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.